ஓம் சாந்தி 19/3/2024. இனிமையான குழந்தைகளே, அடிக்கடி தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். தந்தை ஆன்மீக மருத்துவர். உங்களை நோயற்றவர்களாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு மருந்தை மட்டுமே தருகிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். கேள்வி: தனக்குத்தானே எவ்விதமாக பேசிக்கொண்டால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும்? பதில்: தனக்குத்தானே பேசுங்கள். இந்த கண்களால் என்னவெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் அழிய போக கூடியவை. அவ்வளவுதான். நாம் மற்றும் தந்தை மட்டுமே இருப்போம். இனிமையான தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக உருவாக்குகிறார். இப்படியெல்லாம் பேசுங்கள். தனிமையில் சென்றீர்கள் என்றால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். ஓம் சாந்தி. பரமபிதா சிவ பகவானின் வாக்கு. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமயுகம் என்பது ஒவ்வொரு அடியிலும் நினைவில் இருக்க வேண்டும். இதையும் குழந்தைகள் நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். அதுவும் வரிசைப்படியாக. நாம் இப்போது புருஷோத்தம சங்கமயுகத்தில் உத்தம புருஷர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் நினைவில் இருக்கட்டும். ராவணனுடைய சிறை கூண்டிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக தந்தை வந்துள்ளார். எவ்வாறு ஒரு பறவையை கூண்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் பறந்து சென்று சுகத்தை அனுபவிக்கிறதோ அதுபோல இது ராவணனுடைய சிறை என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்ததே. இங்கே பலவித துக்கம்தான் உள்ளது. இப்போது சிறையிலிருந்து விடுவிக்க தந்தை வந்துள்ளார். இங்கு மனிதர்கள்தான் உள்ளனர். தேவர்களும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. பிறகு தேவதைகள் வெற்றி அடைந்தனர் என்று சாஸ்திரங்களில் எழுதிவிட்டனர். இப்போது சண்டை என்ற விஷயமே கிடையாது. நீங்கள் அசுரரில் இருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அசுர ராவணன், அதாவது 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். ராவண சம்பிரதாயத்தின் மீது அல்ல. 5 விகாரங்களை தான் ராவணன் என்று கூறப்படுகிறது. மற்றபடி யாரையும் எரிப்பது முதலான விஷயமே கிடையாது. குழந்தைகள், நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நாம் அதிக வெப்பமோ குளிரோ இல்லாத ஒரு உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே எப்போதும் வசந்த காலமாகவே இருக்கும். சத்தியுக சொர்க்கத்தின் வசந்த காலம் இப்போது வருகிறது. இங்குள்ள வசந்த காலம் என்பது சிறிது காலத்திற்கானது. அங்குள்ள வசந்த காலம் என்பது அரை கல்பத்திற்கு நீடிக்கும். அங்கு கோடை காலம் ஏற்படுவது இல்லை. அதிக வெப்பத்தினாலும் கூட மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது. இறந்து விடுகின்றனர். இம்மாதிரியான எல்லா விதமான துக்க விஷயங்களில் இருந்து விடுபடுவதற்கான அழிவற்ற ஆன்மீக மருத்துவர் எளிதான ஒரு மருந்தை தருகிறார். அந்த மருத்துவரிடம் சென்றோம் என்றால் அநேக மருந்து மாத்திரைகள் போன்றவை நினைவிற்கு வரும். இந்த மருத்துவர் வேறு எந்த மருந்தும் கிடையாது. அவரை நினைவு செய்தால் அனைத்து வித நோய்களும் வெளியேறி விடுகின்றன. வேறு எந்த மருந்தும் இல்லை. குழந்தைகள் கூறியிருந்தனர், இன்று கருத்தரங்கு செய்வோம். சார்ட் எப்படி எழுத வேண்டும், பாபாவை எப்படி நினைவு செய்ய வேண்டும், இதை பற்றி கலந்துரையாடல் செய்வோம். அமர்ந்து எழுதுங்கள் என்று. இப்பொழுது பாபாவோ தொந்தரவு கொடுப்பது இல்லை. காகிதத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா புத்தியால் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் கூறுகிறார். அஞ்ஞான காலத்தில் தந்தையை நினைவு செய்வதற்காக சார்ட் உருவாக்கி இருந்தோமா என்ன? இதில் எழுத படிப்பதற்கான எந்த அவசியமும் இல்லை. பாபாவிடம் சொல்கின்றனர், நாங்கள் உங்களை மறந்து விடுகிறோம். இதை யாரேனும் கேட்டால் என்ன சொல்வார்கள்? நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே தந்தையினுடையவர் ஆகியிருக்கிறோம் என்று கூறுகின்றனர். ஏன் ஆகியிருக்கின்றனர்? பாபாவிடமிருந்து உலக ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைய. பிறகு அப்படிப்பட்ட தந்தையை மறப்பது ஏன்? அப்படிப்பட்ட தந்தை, அவரிடமிருந்து இவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது. அவரை உங்களால் நினைவு செய்ய முடியவில்லையா? எத்தனை முறை நீங்கள் ஆஸ்தியை அடைந்து இருக்கிறீர்கள், இருந்தும் மறந்து விடுகின்றீர்கள்.
குழந்தைகளே, பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும் என்றால் நினைவும் செய்ய வேண்டும், தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். எழுத வேண்டியது என்ன என்பதை ஒவ்வொருவரும் தனது உள்ளத்திடம் கேளுங்கள். நாரதரின் உதாரணம் இருக்கிறது. அவர் கூறினார், தான் பெரிய பக்தர் என்று. நீங்களும் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் பிறவிக்கான பழைய பக்தர்கள். நாங்கள் இனிமையான தந்தையை நினைவு செய்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். யார் எவ்வளவு நினைவு செய்கின்றனரோ அவர்களே லக்ஷ்மி நாராயணரை மணமுடிக்க தகுதியானவர்கள். ஏழை குழந்தை எதுவேனும் செல்வந்தரால் தத்தெடுக்கப்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. அந்த குழந்தை அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்கிறது. ஆனால் இங்கோ சிலருக்கு எல்லை இல்லாத தந்தையின் குழந்தைகளாகிய பின்னும் ராஜ்யத்தை பெறுவதற்கான அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இது அதிசயமான விஷயம். எந்த தந்தை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குகிறாரோ அவரை நினைவு செய்ய முடியவில்லை. தந்தை குழந்தைகளை தத்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்யாமல் இருப்பது அதிசயமான விஷயம். அடிக்கடி பாபா மற்றும் ஆஸ்தி நினைவிற்கு வர வேண்டும். இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளை, உங்களை தத்தெடுத்துக் கொள்ளுமாறு என்னை அழைத்தீர்கள் அல்லவா என தந்தை கூறுகிறார். தந்தை அழைக்கப்படுகிறார். தந்தைதான் சொர்க்கத்தை உருவாக்குகிறார். சொர்க்கத்தின் ஆஸ்தியை தருகிறார். பாபா வந்து தூய்மை இழந்த எங்களை தங்கள் மடியில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கவும் செய்தீர்கள். நீங்களே கூறிக்கொண்டீர்கள், நாங்கள் தூய்மையற்றவர்கள், ஏழைகள், மோசமானவர்கள், ஒரு பைசாவிற்கு கூட மதிப்பு இல்லாதவர்கள் என்று. எல்லையற்ற தந்தையை பக்தி மார்க்கத்தில் அழைத்து கொண்டே இருந்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் கூட இந்த அளவு துக்கம் இருந்தது இல்லை. இப்பொழுது மனிதர்களுக்கு எவ்வளவு துக்கம் உள்ளது. தந்தை வந்துள்ளார் என்றால் விநாசத்தின் சமயம் ஆகியுள்ளது என்று பொருள். சண்டைக்கு பிறகு எத்தனை பிறவிகள், எத்தனை வருடங்கள் சண்டை என்ற பெயரே இருக்காது. உங்களுக்கு தெரியும், ஒருபோதும் சண்டை என்பதே ஏற்படாது. துக்கம், வியாதி முதலிய பெயர் இருக்காது. இப்பொழுது எத்தனையோ வியாதிகள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பேன். ஓ பகவானே, வந்து துக்கத்தை போக்கி சுகம், அமைதியை தாருங்கள் என்று நினைவு செய்கிறார்கள். இந்த இரண்டையும் ஒவ்வொருவரும் வேண்டுகின்றனர். இங்கு அமைதியே இல்லை. அமைதிக்கான வழி கோருபவர்களுக்கு பரிசும் கிடைக்கிறது. பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதி என்று எதற்கு கூறப்படுகிறது? அமைதி இனிமையான தந்தையை தவிர வேறு யார் மூலமாகவும் கிடைக்க முடியாது. இதை புரிய வைப்பதற்கு எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள். இருந்தாலும் புரிந்து கொள்வதே இல்லை. வீணாக பணத்தை ஏன் செலவு செய்கிறீர்கள்? ஏன்? என் அரசாங்கத்திற்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். அமைதி கடலாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. அவர்தான் உலகில் அமைதியை உருவாக்குகிறார். அரசின் தலைவர்களுக்கு நல்ல காகிதங்களில் மிக நல்ல வார்த்தைகளால் கடிதங்கள் எழுத வேண்டும். அது மாதிரியான காகிதங்களில் எழுதப்பட்ட கடிதங்களை அவர்கள், இது ஒருவேளை யாரோ ஒரு பெரிய மனிதர் எழுதியதாக இருக்கும் என நினைப்பார்கள். அதில் கூறுங்கள், உலகத்தில் அமைதி என்று சொல்கிறீர்கள். எப்பொழுது இருந்தது? அது மீண்டும் எந்த விதத்தில் ஏற்படும்? எப்போதாவது இருந்திருக்கக்கூடும். ஆனால் நமக்கு தெரியும், தேதி, காலம் முதலானவற்றை உங்களால் எழுத முடியும். தந்தைதான் வந்து உலகத்தில் அமைதி, சுகத்தை உருவாக்கி இருந்தார். அப்போது சத்தியுகத்தின் சமயம், லக்ஷ்மி நாராயணருடைய வம்சத்தின் அடையாளம். பிரம்மா மற்றும் பிராமணர்கள் உங்களுடைய பங்கை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. முக்கியமான பாகம் பிரம்மாவினுடையது அல்லவா? அவர்தான் ரதமாகிறார். இந்த ரதத்தின் மூலமாக இத்தனை காரியங்களையும் செய்கிறார். ரதத்தின் பெயரே பதமாபதம் பாக்யசாலி ரதம். சிந்தனை செய்யுங்கள், எவ்வாறு யாருக்கு புரிய வைப்பது என்று. மனிதர்களுக்கு எவ்வளவு போதை உள்ளது. இப்போது அவர்களுக்கு நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை
தர வேண்டும். ஞானம் ஞானக்கடலாகிய தந்தையிடம் உள்ளது. அவர் எப்பொழுது வருகிறாரோ அப்போது ஞானத்தை அளிப்பார். அதுவரை வேறு யாராலும் ஞானத்தை கொடுக்க முடியாது. பக்தர்கள் பக்தி செய்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் ஞானம் ஒரு தந்தை மட்டுமே தருகிறார். நிலையான ஞான சம்பந்தப்பட்ட புத்தகத்தை யாரும் உருவாக்குவது இல்லை. ஞானத்தை காதால் மட்டுமே கேட்கிறார்கள். புத்தகமாக எதை வைத்துள்ளீர்களோ அது தற்காலிகமானது. இதுவும் கூட அழியக்கூடியது. நீங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய குறிப்புகளும் அழியக்கூடியவை. அது முயற்சி செய்வதற்காக தேவையானது. தலைப்புகளின் பட்டியலை தயார் செய்து கொள்ளுங்கள். அப்போது நினைவில் புது புது கருத்துகள் வரக்கூடும். ஆனால் இந்த புத்தகம் முதலியன எதுவும் இருக்காது என்று தந்தை கூறுகிறார். உங்கள் புத்தியில் நினைவு மட்டுமே இருக்கும். ஆத்மா தந்தையை போன்று நிறைவு பெறுகிறது. மற்றபடி இந்த கண்களால் பார்க்கின்ற பழைய பொருட்கள் அனைத்தும் இல்லாமல் போய்விடும். கடைசியில் எதுவும் இருக்காது. தந்தை அழிவற்ற மருத்துவர். ஆத்மா அழிவற்றது. ஒரு சரீரத்திலிருந்து விடுபட்டு மற்றொன்றில் பிரவேசமாகிறது. ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற சரீரம் எதுவானாலும் மோசமானதுதான். நாம் மிகவும் உயர்வானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தந்தைதான் அவ்வாறு உருவாக்குகிறார். சாது சந்நியாசிகள் உருவாக்குவது இல்லை. தந்தை உயர்வானவர்களாக ஆக்குகிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் என் கண்களில் வைத்து அழைத்து செல்வேன். ஆத்மாவும் இங்கு கண்களில் அமர்ந்திருக்கிறது. ஹே ஆத்மாக்களே, உங்களை திருப்தியடைய செய்து திரும்ப அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார். இன்னும் சிறிது காலமே உள்ளது. இப்போது கடினமாக உழையுங்கள். நான் இனிமையான தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கிறேன் என்று உங்கள் மனதில் கேளுங்கள். காதலர்களிடம் விகாரத்திற்கான அன்பு இருக்கவில்லை. ஷரீர ரீதியான அன்பு இருந்தது. நினைவு செய்து கொண்டு இருந்தனர். பிறகு எதிரில் வந்து கொண்டிருந்தார். இருவரும் சந்தித்தனர். பாபா கூறுகிறார், நீங்களும் அப்படியே செய்யுங்கள். அது ஒரு பிறவிக்கான நாயகன் நாயகி. நீங்கள் பல ஜென்மங்களுக்கான நாயகிகள். இந்த விஷயங்கள் தற்காலத்திற்காக நடைபெறுகிறது. நாயகன் நாயகி போன்றவை சொர்க்கத்தில் இல்லை. அவர்கள் தூய்மையாக உள்ளனர். மனதில்தான் நினைவு வருகிறது. நேராக பார்க்கின்றனர் மற்றும் மகிழ்ச்சி அடைகின்றனர். குழந்தைகள், உங்களுக்கு பார்ப்பதற்கு எந்த பொருளும் இல்லை. இந்த சமயத்தில் உங்களை ஆத்மா என புரிந்து நாயகனாகிய தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மா என உணர்ந்து தந்தையை அளவற்ற மகிழ்ச்சியுடன் நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நாயகியாக இருந்து நாயகனிடம் பலியாகி இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஓ நாயகனே, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களிடம் அர்ப்பணமாகி விடுவோம் என்று கூறி வந்தீர்கள். அப்போது அனைவரையும் வெண்மையாக்குவதற்காக நாயகன் வந்துவிட்டார். யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அதுபோல மாற்றுவதற்கான முயற்சி செய்கிறார். நீங்கள் வெண்மையானீர்கள் என்றால் ஷரீரமும் வெண்மையாகிவிடும். ஆத்மாவில்தான் கரைப்படுகிறது. இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் கரை நீங்கிவிடும். குழந்தைகள், நீங்கள் இங்கு வருகிறீர்கள். தனிமை மிக நன்றாக இருக்கிறது. பாதிரியார்கள் கூட நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது முழு அமைதியில் இருக்கின்றனர். கையில் மாலையை வைத்துக் கொள்கிறார்கள். யாரையும் பார்ப்பது கூட இல்லை. மெதுவாக நடந்து செல்வார்கள். அவர்கள் கிறிஸ்துவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். தந்தையை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லை. பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என என்னை பற்றி கூறிவிட்டனர். புள்ளி வடிவமானவர் என்றால் பார்ப்பார்களா என்ன? புள்ளியை எப்படி நினைவு செய்ய முடியும்? யாருக்கும் தெரியவில்லை. உங்களுக்கு இப்போது தெரிந்துள்ளதால் இங்கு வருகிறீர்கள். மதுவனத்திற்கு மகிமை உண்டு. நீங்கள் வருகின்ற இந்த தீர்த்தம்தான் உண்மையிலும் உண்மையான மதுவன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தனிமையில் அமர்ந்து நினைவில் இருக்கவும். வேறு யாரையுமே பார்க்க வேண்டாம். அதிகாலையில் பாபா நினைவில்
மேற்கூரைக்கு செல்லுங்கள், மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். இரவில் 1 அல்லது 2 மணி அளவில் விழித்தெழ முயற்சி செய்யுங்கள். உறக்கத்தை வெல்லக்கூடிய நீங்கள் புகழ் பெற்றவர்கள். இரவில் சீக்கிரமாக உறங்கச் செல்லுங்கள். பிறகு 1-2 மணி அளவில் எழுந்து மேல் மாடிக்கு சென்று நினைவு யாத்திரையில் ஈடுபடுங்கள். அதிகமாக சேமிக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து கொண்டே தந்தையின் புகழில் மூழ்கி விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் இடையேயும் கூட இந்த வழியை கடைபிடியுங்கள். பாபா எவ்வளவு இனிமையானவராக உள்ளார். அவரை நினைவு செய்வதால் பாவங்கள் அழியும். இங்கே அதிகமாக சேமிக்க முடியும். உங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. வீட்டில் நீங்கள் செய்ய முடியாது. அங்கே உங்களுக்கு எங்கு ஓய்வு கிடைக்கும்? உலகத்தில் வாயுமண்டலம், சூழ்நிலை, காலநிலை மிக மோசமாக உள்ளது. அங்கே இந்த அளவு நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது. இதை பற்றி எழுதுவதற்கான விஷயம் ஏதேனும் உள்ளதா என்ன? நாயகன் நாயகி எழுதுகின்றார்களா என்ன? மனதில் எண்ணி பாருங்கள். நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே? எவ்வளவு பேருக்கு நினைவூட்டினோம். நாம் சேமிப்பதற்காக இங்கு வருகிறோம். எனவே இங்கேயே முயற்சி செய்யுங்கள். மேல் மாடிக்கு சென்று தனிமையில் அமருங்கள். பொக்கிஷங்களை நிரப்புங்கள். சேமித்துக் கொள்வதற்கு இதுதான் உகந்த சமயம். 7 நாட்கள் 5 நாட்கள் வருகிறீர்கள். முரளியை கேட்ட பிறகு தனிமையில் அமருங்கள். இங்கு பாபா வீட்டில் அமர்ந்துள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வருமானம் ஓரளவு சேமிப்பாகும். அநேக தாய்மார்கள் பந்தனத்தில் உள்ளனர். பந்தனத்தில் இருந்து விடுவியுங்கள் என்று நினைவு செய்கின்றனர். விகாரத்திற்காக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள். கதையில் சொல்கின்றனர் அல்லவா, திரௌபதியின் ஆடையை துகிலுரிந்தார்கள் என்று. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள்தான். ஆகவே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா அதிகமான யுக்திகளை கூறுகிறார். இதில் நீராடுவது போன்ற விஷயங்கள் இல்லை. ஆம், கழிவறை சென்று வந்தால் அவசியம் குளிக்க வேண்டும். மனிதர்கள் நீராடும் சமயங்களில் கூட ஏதே ஒரு தேவதையையோ இறைவனையோ நினைவு செய்கிறார்கள். முக்கியமான விஷயம் நினைவு. அதிகமான ஞானம் கிடைத்துள்ளது. 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானம் கிடைத்துள்ளது. உங்களுடைய ஆழ்மனதிற்குள் சென்று பாருங்கள். இப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானராக்குகிறார். அவரை முழு நாளும் எவ்வளவு நினைவு செய்தோம் என்று தன்னைத்தான் கேளுங்கள். மனம் அலைபாய்வதில்லை தானே? எங்கே ஓட முடியும்? வேறு உலகம் என்பதே இல்லை. இவை அனைத்தும் அழிய போகிறது. நாம் மற்றும் தந்தை மட்டுமே இங்கு வசிப்போம். இது போன்று மனதிற்குள் பேசிக்கொண்டோம் என்றால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். இங்கே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் மிகவும் பழமையான பக்தர்கள் என புரிந்து கொள்ளுங்கள். வராதவர்கள் இன்றைய கால பக்தர்கள். அவர்கள் காலம் கடந்து வருவார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே பக்தி செய்பவர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வருவார்கள். இது மறைமுகமான முயற்சியாகும். யார் வழிமுறைகளை கடைபிடிப்பது இல்லையோ அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். நீங்கள் புத்துணர்வு அடைய வருகிறீர்கள். நீங்களாகவே முயற்சி செய்யுங்கள். இங்கே ஒரு வாரத்தில் எவ்வளவு செல்வத்தை சேமிக்கின்றீர்களோ அது வெளியில் 12 மாதங்களில் கூட ஆவது இல்லை. இங்கு 7 நாட்களில் அனைத்து குறைகளையும் பலவீனங்களையும் வெளியேற்றிவிட முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தனிமையில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்து வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன் மனதிற்குள்ளாக
உங்களுக்காகவே சோதிக்க வேண்டும். நினைவு செய்யும் சமயத்தில் மனம் வேறெங்கும் அலைபாய்வது இல்லைதானே? நாம் எவ்வளவு நேரம் இனிமையான தந்தையை நினைவு செய்கிறோம். இரண்டாவது, நம்மை பாபா ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவித்து விட்டார். இப்போது எங்கே அதிக வெப்பமோ குளிரோ இல்லாத ஒரு புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அங்கே எப்போதும் வசந்த காலமாகவே இருக்கும். வரதானம், எனது என்பதை உனது என்பதாக மாற்றி கவலையில்லாத சக்கரவர்த்தியாகக்கூடிய மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தில் நிறைந்தவர் ஆவீர்களாக. எந்த குழந்தைகள் எல்லாமே உனது என்று செய்து விட்டார்களோ அவர்கள் கவலையற்று இருப்பார்கள். எனது என்று எதுவும் கிடையாது, எல்லாமே உங்களுடையது. இப்பேற்பட்ட மாற்றம் செய்துவிடும் பொழுது கவலையற்றவராகி விடுகிறீர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கவலை இல்லாதவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். எங்கு கவலை இல்லையோ அங்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். எனவே உனது என்று கூறுவதால் கவலையற்றவராக ஆகிவிடுவதால் மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தில் நிரம்பியவராக ஆகிவிடுகிறீர்கள். கவலையற்ற சக்கரவர்த்திகளான உங்களிடம் சத்தியுகத்தில் கூட இல்லாத அளவு கணக்கில் இல்லாத, குறையாத மற்றும் அழிவில்லாத பொக்கிஷங்கள் உள்ளன. ஸ்லோகன்: பொக்கிஷங்களை சேவையில் ஈடுபடுத்துவது என்றால் சேமிப்பு கணக்கை அதிகரித்துக் கொள்வது ஆகும். ஓம் சாந்தி.